ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். சுடரொளி ஒரு பள்ளி பருவ மாணவன். ஒரு நாள் கா கா அப்படின்னு கத்திக்கொண்டு ஒரு காகம் பறந்து வந்தது. அவன் வீட்டு அருகில் உள்ள மரக்கிளையில் அமர்ந்தது. சுடரொளி அந்த காகத்தை பிடிக்க ஆசைப்பட்டான். அதன் பின்னே ஓடினான். உடனே அது பறந்து சென்றது. சுடரொளி திரும்பி வந்து காத்திருந்தான். அந்த காகம் மீண்டும் அங்கு வந்து அங்கும் இங்கும் நடந்தது. சுடரொளி தான் தின்று கொண்டிருந்த வடையை பீத்து காகத்துக்கு போட்டான். காகம் வேகமாக ஓடி வந்தது. வடையை கொத்தி கொண்டு பறந்தோடியது. சுடரொளிக்கு அந்த காகத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. வெகு நேரம் காத்திருந்தான். அந்த காகம் மீண்டும் வரவே இல்லை. 2ஆம் நாள் அந்த இடத்திற்கு அதே நேரத்திற்கு அந்த காகம் வந்தது. அங்கும் இங்கும் நடந்தது. இன்று அந்த காகம் கை கெட்டும் தொலைவிற்குள் நடந்து வந்தது. சுடரொளி தன்னிடம் இருந்த நிலக்கடலையை காகத்தின் முன் வீசினான். காகம் தலையை சாய்த்து சாய்த்து பார்த்து கொண்டே ஒவ்வொரு கடலையாக கொத்தி தின்றது. சுடரொளி அருகில் சென்றதும் உடனே பறந்தோடியது. 3ஆம் நாளும் அந்த காகம் அந்த இடத்துக்கு அதே நேரத்துக்கு வந்தது. இன்று அச்சப்படாமல் காகம் சுடரொளியின் அருகில் வந்தது. சுடரொளியின் கையை ஆவலோடு பார்த்தது. சுடரொளி வீட்டிற்குள் சென்று அரிசியை எடுத்து வந்து போட்டான். காகம் பொறுமையாக ஒவ்வொரு அரிசியாக பொறுக்கி தின்றது. சுடரொளி காகத்தை பிடிக்க எழுந்தான். காகம் பறந்தோடியது. ஒவ்வொரு நாளும் காகம் சரியான நேரத்துக்கு வந்தது. சுடரொளியும் காகமும் நண்பர்களானார்கள். சுடரொளி சொல்லுவதை கேட்டு காகம் புரிந்து கொண்டது போல தலையை ஆட்டும். சரியான நேரத்துக்கு வரும் காகத்தை கண்டு சுடரொளி வியந்தாள். காகத்தால் எப்படி முடிகிறது? மணிக்கூடு இல்லையே, பேச தெரியாத, எழுத தெரியாது. ஆனால் சரியான நேரத்துக்கு அந்த காகம் எப்படி வந்து போகிறது? சுடரொளி வியந்தான். தனது நண்பனான காகத்தைப் போல தானும் சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு செல்வது, அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்தில் தொடங்குவது என முடிவெடுத்துக் கொண்டான். சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு வந்து அனைத்தையும் முறையாக செய்யும் சுடரொளியை அனைவரும் பாராட்டினர். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.